பாதையில் செல்கிறது. நிச்சயமாக நல்ல முடிவுகளை எட்ட முடியும். இந்த ஸ்டண்ட் கலைஞருடைய மனதில் மகிழ்ச்சி ஏற்பட்டால் அவருடைய திறமை இன்னும் மிளிரும். அதன் மூலமாக தமிழ் திரைப்பட உலகத்திற்கு நிறைய திறமை வாய்ந்த காட்சிகளும் கிடைக்கப்படும். நமக்கு திரைப்படத்தை தவிர்த்து ஒன்றும் பொழுதுபோக்கு கிடையாது. நாம் அனைவரும் அறிந்த இந்த கலைஞர்கள் வாழ்க்கையில் தனிப்பட்ட முறையில் வேதனையில் உழல்கிறவர்கள். அந்த முயற்சி எடுத்திருக்கிறேன். நல்லவை விரைவில். ஆமா, பல்வேறு உறுப்பினர், அதாவது 4 பேர் 5 பேர் தான் பெயர் வரும். அதிகமான உறுப்பினர் இருந்தால் செவரல் மெம்பர்ஸ் அசோசியேட்டட் என்பதும் வந்தது. நான் விசாரித்தேன். பின்னர் தெரிந்த போது ஜெயா பச்சன், சோனியா காந்தி போன்றவர்கள் மட்டுமல்ல, சமாஜ்வாடி கட்சியினுடைய தலைவர், கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்தவர்கள், திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவர்கள், காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவர்கள், இந்த எதிர்த்தரப்பிலிருந்து எல்லோரும் ஆளுங்கட்சியில சொன்னார்கள். எனவே இந்த பிரச்சனையை பொறுத்தவரை எல்லோருக்கும் அக்கறை இருக்கிறது. என்ன ஒரு முக்கியமான விஷயம் என்றால், நாடாளுமன்றத்தில் பேசுவது என்பது ஒட்டுமொத்த இந்தியாவிற்காக. நான் தமிழ்நாட்டின் பிரதிநிதி, ஆனால் பேசுவது இந்தியாவிற்காக. அதுதான் எங்களுடைய கட்சியின் நோக்கமும் கூட. நாங்கள் கால் பதித்தின் போது திராவிட பூபாலம் தமிழகம் என்று இருந்தாலும் கூட எங்களுடைய பார்வை இந்தியா முழுவதும் இருக்கும். இந்தியாவினுடைய அரசியல் நகர்வை குறித்து இருக்கும் என்பதை போல எல்லா பிரிவினருக்குமாக குரல் கொடுப்பது. என்னுடைய திருநங்கையர் மசோதா அப்படித்தான் வந்தது. அப்படித்தான் இந்த ஸ்விக்கி சொமேட்டோ பேசியது. அது மாதிரிதான் இவர்களுடைய பிரச்சனை. அதுல இந்த பிரச்சனைக்கு இப்போது ஒரு நல்ல வேகம் கிடைத்திருப்பது மகிழ்ச்சியாக இருக்கிறது. அவர்கள் திரும்பவும் நன்றி காட்ட இந்த பொதுக்குழுக்கு என்னை அழைத்திருந்தார்கள். எல்லோரும் பேசினார்கள். நம்முடைய பெப்சி தலைவர் RK செல்வமணி அவர்கள் இயக்குனரும் வந்திருந்தார். அது ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருந்தது. அவரும் நம்பிக்கை கொண்டிருக்கிறார். இவர்களுடைய பிரச்சனை தொடர்பாக இன்னும் எதுவெல்லாம் ஒன்றிய அரசிடம் சொல்ல வேண்டும் என்று என் கவனத்தில் கொண்டு வருகிறார்கள். நிச்சயமாக நான் அதை செய்வேன். Board for continuing. Country directors and அதிகாரத்துக்கு வரணும்னு ஆசைப்படுறேன். செய்யற இடத்துக்கு, அதாவது நான் இங்க பேசல, அங்கதான் பேசுனேன். அதனால அது வேணும்னா நான் சொன்னதே ஒன்றை செய்ய வேண்டும் என்கிற போது நான் அதை செய்யக்கூடிய இடத்துல இருக்கேன். அதனாலதான் அண்ணா கட்சி ஆரம்பிச்சது சொன்னேன். நல்ல வார்த்தை, பரிந்துரைக்கிற இடத்துல இருக்கேன். அது நடைமுறைப்படுத்தக்கூடிய நிறைய பிரச்சனை காட்டுறது. அவங்க அக்கறை காட்டினா சொன்னாலும் செவிமடுப்பதில்லை. அவர்கள் பெரும்பாலும் காய் கொடுத்து கட்டுவதில்லை. அவர்களுக்கு அக்கறை இருப்பதில்லை. இப்போ போராடித்தான் திருநங்கை மசோதா சட்டமாக்குனா அது சட்டமும் கூட பல்வேறு சட்டமாக என்னுடைய மசோதாவில் இருந்த பல பிரிவுகளை அவர்கள் எடுத்து விட்டு தான் நிறைவேற்றினார்கள். அதனால அந்த பிரிவுகளுக்கு இன்னும் நிறைவு கிடையாது. அது மாதிரி அண்ணா கட்சி ஆரம்பித்ததற்கே காரணம், அரசியல் கட்சியாக மாற்றி தேர்தலில் போட்டியிட ஆரம்பித்ததற்கே காரணம், நம்முடைய பிரச்சனைகளை கொண்டு போய் கொடுக்கிறவர்கள் யாரிடம் கொடுக்கிறோமோ அவர்களுக்கு அதில் புரிதல் இல்லை என்றால், விருப்பம் இல்லை என்றால், செயலாற்றுகிற எண்ணம் இல்லை என்றால் நாம் அந்த இடத்துக்கு போவோம்னு சொன்னது. அது மாதிரிதான் இப்ப நாங்க ஒண்ணு ஒண்ணா பண்ணிட்டு இப்ப தளபதி முதலமைச்சராக இருக்கிறதுனால தான் தமிழ்நாட்டுக்கு இவ்வளவு கிடைக்குது. தமிழ்நாட்டோட நிலைமை முன்னேறி நிற்குது. தொழில்துறையில முதலிடத்துல இருக்கிறோம். மக்கள் தொகை கட்டுப்பாட்டுல முதலிடத்துல இருக்கிறோம். உயர்கல்வி சேர்க்கையில நம்ம இந்தியாவிலே நம்பர் 1 நிற்கிறோம். இந்தியாவில் செகண்ட் ஸ்டேட்டா வந்துட்டோம். பொருளாதாரத்துல ஒரு சந்திக்கிறோம்னா காரணம் அந்த இடத்துக்கு போன காரணம். அது மாதிரி இவங்களுக்கு செய்யணும் அப்படின்னாக்க அது செய்யற இடத்துல அது அக்கறை உடையவங்க போகணுங்கிறதுக்காண்டி சொல்றது. அது ஒண்ணு மாறுபட்ட கருத்து. அதாவது மாநில அரசு, நான் சொல்றது இந்தியாவு முழுக்க சண்டை கலைஞர்களுக்கான நான் பேசியிருக்கேன். இவங்க என்ன ப்ரொவிஷன்ஸ் என்ன இருக்கோ அதை செஞ்சிருப்பாங்க. இப்போ தமிழ்நாடு அரசு சார்பில் திரைப்படத்தை நலவாரியம் இருக்கு. அந்த நலவாரியத்தில் 2.5 லட்சம் ரூபாய் இதுவும் தமிழ் தொகையாகும். ஒருவேளை விபத்துல ஏதோ ஆச்சுன்னா அதுக்கு மருத்துவ செலவு அது மாதிரி ஒரு கோரிக்கையே அப்போ நாங்க கேட்டுருக்கோம். என்னன்னா, ஏற்கனவே கலைஞர் நலவாரியம் தொடங்கும் போது அந்த நலவாரி அட்டை கூடவே கலைஞர் காப்பீட்டுக்கு உறுதினு கொடுத்துருந்தாங்க. அந்த கலைஞர் காப்பீட்டு திட்டம் இருந்ததுன்னா எங்களுக்கு இந்த மெடிக்ளைம் இப்போ சொன்னாங்க. இன்சூரன்ஸ் எங்ககிட்ட 24 சங்கங்கள் இருக்கு. அதுல ஒரு 3 சங்கங்கள் இன்சூரன்ஸ் யாரும் அவர் கொடுக்கணும். ஏன்னா விபத்து ஆக்சிடென்ட்ங்கிறது எதிர்பாராம நடக்கிறது. இவங்க தொழிலே விபத்தா இருக்கு, அதனால இவங்க பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி அதை ரிஜெக்ட் பண்ணாங்க. அதாவது தனி நபரா போகும்போது அந்த திட்டம் இருக்கு இன்சூரன்ஸ், ஆனா குரூப்பா போகும்போது இல்லை. அதனால ஏற்கனவே கலைஞர் கொடுக்கும்போது அந்த காப்பீடு திட்டம் இருந்ததால இந்த இன்சூரன்ஸ் கிடைச்சது, மெடிக்ளைம் இருந்தது, ஒரு பாதுகாப்பு இருந்தது. இப்போ மற்றதெல்லாம் இருக்கு. அது அடுத்த
அதோட பேசுவாங்க அவங்க செய்ய தயாரா இருக்காங்க. ஏன்னா ஏற்கனவே இருந்தது தான் எடுத்திருக்காங்க. அதை மறுபடியும் கொண்டு வரதோ இல்ல வேற அதை அதிகரிச்சு தரதோ அதெல்லாம் எங்க விஷயம் பேசுறது எங்களுடைய குரல் வந்து இப்போ டைவர்ட் ஆகி போயிருக்காங்க. வேற ஒரு ஹெட்டிங் போட்டு நீங்க எந்த இது போடுறாங்க. எங்க நாங்க வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த வேலையை கொண்டு வந்திருக்கோம். எங்களுடைய மரணம் கல்வி சார்ந்தது, அதனால இல்ல வெளியில பேசுவேன், வேற பேசுங்க. இல்ல வெளியில பேசிக்கலாம். நான் எதுக்கு வேணாலும் பேசுறேன். அவங்க சொல்ற மாதிரி எல்லாம் வேற போடுவாங்க. எங்களுடைய குரல் 50 வருஷம் கழிச்சுக்கலாம் முதன்முறையா ஒழிச்சிருக்கு. அதனால எங்களை குரல் சார், இது மாதிரியான விஷயங்கள்ல வந்து பெரிய நடிகர்கள், பெரிய இயக்குநர்கள் எந்த அளவுக்கு குரல் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க? இப்போ வந்து பெரிய நடிகர்கள் வந்து அரசியல்வாதியா வந்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி விஷயத்துல வந்து திரைத்துறைகள் வந்ததுனால அவங்க எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க? அதான் என்னை பொறுத்த வரைக்கும் கருத்து சொல்லலாம். அடுத்தவங்களை வந்து இன்னது செய்யணும்னு சொல்ற இடத்துல நான் இருக்கக்கூடாது. அவங்களா தன்னை சார்ந்தவர்கள் தங்களோடு இருப்பவர்களுக்கு ஏதாவது ஒரு பாதிப்பு அப்படின்னாக்க, இப்ப அவங்க வந்து இந்த மாற்றுத்திறனாளிகள் பார்வையிழந்தவர்களுக்கு இன்னைக்கு சில உதவிகள்லாம் கொடுத்தாங்க. எதுக்காகனாக்கா மனிதாபிமானம். அதிலே குறிப்பாக நம்ம துறையில் நம்மோடு இருப்பவர்களுக்கு ஒரு பெரிய இழப்பு வேதனைனாக்கா அதை சரி செய்வதற்கு தானாகவே முன்வரும். அவங்களுக்கு வசதிக்கோ இல்லை அவங்களுக்கு இருக்க வாய்ப்புக்கோ செய்யணும். அவ்வளவுதான் நான் சொல்ல முடியுமே தவிர இவங்கெல்லாம் ஏன் செய்யலைன்னு நான் சொல்லவும் கூடாது. இதை செய்யணும்னு நான் சொல்றது சரியாக இருக்காது. தானாகவே வரணும். இப்போ நான் ஏன் பேசினேன், நான் வந்து சினிமா துறை சார்ந்தவன் அல்ல. ஆனால் சினிமா பொழுதுபோக்காக அதில் இருக்கிறவன் நானும் ஒருத்தன். அந்த இசையை கேட்பதோ அந்த படத்தை பார்ப்பதோ நமக்கு இந்த ராத்திரி உறப்பாக படம் தானே பார்க்குறோம். அதுல இவங்களுடைய திறமை தானே பார்க்கணும். அப்போ அவங்களோட பிரிவை நான் வேதனையை நான் எடுத்துக்கிறேங்கிற மாதிரி அதிலேயே தொடர்புடையவர்கள் அதில் அக்கறை காட்ட வேண்டியது இயல்பான ஒன்று, இயற்கையான ஒன்று. அஜித், விஜய் போன்ற ஒரு சில தவிர மற்றவர்கள் எல்லாமே வந்து அன்றாட மேட்சர். அவர்களுக்கு சாதாரண மனிதர்களுக்கு எங்களுக்கு கல்வி, மருத்துவம், இது ரொம்ப முக்கியமான விஷயம். வாடகை. அதனால எங்களுக்கு வந்து இந்த 3 இதுல வந்து கல்வி, மருத்துவம், வீடு இருக்கு. அதை மத்திய அரசு மாநில அரசு இணைந்து பண்ணணும். திரைப்படத்துறைய ஒரு தொழிலா அங்கீகாரம் பண்ணி பல வருஷம் ஆச்சு. பேப்பர்ல அந்த அங்கீகாரம் இருக்கு தவிர நடைமுறையில அந்த அங்கீகாரம் எதுவுமே இல்லை. திரைப்பட தொழில் அந்த ஒரு தொழில்துறையில சம்பந்தப்பட்ட தொழிலாளர்களுக்கு ஏதாவது உதவி இருக்குன்னா அந்த உதவி 1% கூட திரைப்படத்துறைக்கு இல்லை. திரைப்பட தயாரிப்பு துறையில ஏதாவது வந்து மற்றவங்க துறையில வந்து பல்லாயிரக்கணக்கான கோடிகள் வாரா கடனா இருக்கு. அதெல்லாம் வந்து பெருசா சொல்லாம திரைப்படத்துறையில எப்போ ஒரு 100 கோடி கொடுத்தா திரும்பி வரல. 100 கோடி இருந்து பல லட்சம் கோடி பல கோடி பட்ஜெட் போடுற நாட்டுல வந்து ஒரு 100 கோடி கொடுத்தோம் வரல, அது திரும்பி வரல. அதனால நாங்க துறைக்கே இருக்கு யாரோ ஒருத்தர் தப்பு பண்ணிட்டாங்க, அந்த துறைக்கே நாங்க எந்த உதவியும் பண்ண மாட்டோங்கிறது வந்து அது சரியான விஷயம் இல்லை. பல லட்சம் கோடி பட்ஜெட் இருக்கு. நாங்க 10,000 கோடியை வரியாகவும் ஜிஎஸ்டியாகவும் வருமான வரியாகவும் லோக்கல் டாக்ஸா பண்ணோம். அப்ப எங்களுக்கு அதுக்கு உண்டான உரிமையும் எங்களுக்கு இருக்கு. நாங்க வந்து கட்டையா மட்டும் எதிர்பார்க்கல, எங்களுக்கான உரிமையாவும் இருக்கு. அதனால வந்து 1% வந்து நடிகர் மட்டும் இல்ல, இப்ப டைரக்டர் 10 பேர் நல்லா இருப்பாங்க, கேமராமேன் 10 பேர் நல்லா இருப்பாங்க, சன்மாஸ்டர் 10 பேர் நல்லா இருப்பாங்க. 25,000 பேர் இருக்கும். அது வந்து ஒரு 500 பேர் 1000 பேர் வந்து ஒரு 500 பேர் நல்லா இருப்பாங்க, ஒரு 1000 பேர் வந்து சுமாரா இருப்பாங்க. மீதி இருக்கு 24,000 பேர் 23,000 பேர் வந்து அண்ணாடங்க செல்ல. எங்களுடைய வாழ்க்கைங்கிறது திரைப்படத்துறை அவங்கள வச்சு எங்களை இறக்கப்படாதீங்க. நாங்க வந்து மெஜாரிட்டியா இருக்கோம், எங்களையும் நீங்க கணக்கு உள்ள வந்ததுக்கான பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்பு. இப்போ ஏழுமலைங்கிற ஒரு ஆர்டிஸ்ட் இறந்ததால அந்த அதை பயன்படுத்தி ஒரு துக்கம் நடந்துச்சு. ஆனா அந்த துக்கத்தின் மூலம் நாங்கெல்லாம் பயனடைகிற மாதிரி இல்ல மற்ற சகோதரர்கள் பயனடைகிற மாதிரி தான் அது பண்ணிருச்சு. இப்போ ஸ்ட்ரைக்கு அது வந்து டைவர்ட் பண்ணி எங்களோட கருத்தை சொல்லி அதுல பாதிப்புகள் இருக்கு. ஆனா இப்ப அடுத்த மாதிரி 50 வருஷமா எங்க குரல் ஒழிக்கவே இல்லை, எங்க மரணம் யாராலும் பார்க்கப்படவே இல்லைங்கிற போது நாங்க செத்துட்டோம்னா சொல்லுங்க முதல்ல.
எங்க சாவுக்கு நீங்க வரீங்களா, எங்க சாவுக்கு நீங்க பரிகாரம் பண்றீங்களா, நாங்க வந்து அடுத்தது. ஆனா நாங்க இறந்து போயிட்டோம் அப்படிங்கிறது உலகத்துக்கு சொல்லுங்க, இந்தியாவுக்கு சொல்லுங்க அப்படின்னு தான். அந்த சகோதரர் சிவாவும் வந்து அந்த பேசுற விஷயம் வந்து சாதாரண மன்றம் இல்ல, அது 140 கோடி பேரோட வாழ்க்கையை தீர்மானிக்கிற ஒரு இடத்துல எங்களுடைய மரணம் வந்து ரெக்கார்ட் பண்ணப்பட்டிருக்கு. இதுதான் முதல் முறை. மரணம் மட்டும் இல்ல, உங்களுடைய வாழ்க்கையின் அவலம். ஒருவருடைய மரணம், ஆனால் மற்றவர்களுடைய வாழ்க்கையின் அவலம், துயரம், அதை பத்தி அந்த துயரம் வந்து மற்றவங்களோட 1000 பேர் இருக்காங்க, இந்தியாவுக்கு 10,000 பேர் இருக்காங்க, இது தொழிலாளர்கள் வந்து 2 லட்சம் பேர் இருக்காங்க. இவங்க எல்லாம் அனாதை இருக்காங்க. ஒரு குரல் வந்து அங்க ஒழுங்குபடுத்தி அதை தான் நீங்க இப்போ ஃபோக்கஸ் பண்ணணும். ஏன்னா நீங்க சினிமாவுக்கு நிறைய நம்ம வந்து இருக்கோம். இதுல வந்து இந்த குரலை தவிர வேற எதுவும் டைவர்ட் பண்ணி வெயிட்டிங் போடுறாதீங்க. எங்களோட வாழ்க்கைக்கான அவலத்துக்கான ஒரு பரிகாரமா நாங்க எதிர்பார்ப்போம். தொழிலாளர்களுக்கு பிரச்சனை இருக்கு, நடிகர்களுக்கு பாலியல் சுரண்டல்கள் இருக்கு அப்படிங்கிற பிரச்சனை இருக்கு. எங்களுக்கு ஒரு இது நல்ல விஷயம் பண்ணாங்க. அது இல்லாம வந்து எல்லாம் ஒரு நிமிஷம் பாம்பே, பெங்களூர், ஹைதராபாத் எல்லா ஸ்டேஷனுக்கு ஒரு குரல் வந்து எழுப்பி ஒரு நல்லது பண்ணிருக்காங்க. அதை டைவர்ட் பண்ணாங்க. உங்களுக்கு கேள்விகள் இருக்கு. சமீபத்தில் நடந்த மரணம் வந்து பாத்தீங்கன்னா தமிழ் சினிமாவில் ரொம்ப பரவலா பேசப்படுது. அன்னைக்கு ஈவினிங்கே வந்து பாத்தீங்கன்னா கார்த்தி சாரோட அடுத்த படத்தோட அப்டேட் வந்து சட்டத்துல தான் அந்த ஆக்சிடென்ட் நடந்தது. அடுத்த படத்தோட மெய்யில கருத்தோட அப்டேட் கொடுத்தீங்க. நடிகர்கள் இந்த மாதிரியான விபத்தை உயிரிழப்பு இல்ல பிரதர், நான் சொல்றேன் அது வந்து இல்ல அப்டேட் அவர் கொடுக்கல. ஏன்னா அந்த அன்னைக்கு ஈவினிங் வந்து அவர் அந்த இடத்துல இருக்கார். அவர் ஸ்ட்ரைட் அவரே வந்து நைட் ஃபுல்லா இருக்கார். அப்டேட் வரதுனா 3 நாள் 5 நாள் முன்னாடியே எல்லாம் ரெடி பண்ணிடுவாங்க. இந்த விபத்து நடக்குது அது வந்து அசர்பி அது சம்பந்தப்பட்ட ஹீரோ, டைரக்டர், ப்ரொடியூசர் எல்லாம் நான் மத்தவங்க தெரியுதே வந்து உலகத்துக்கு ஆட்டம் தெரியும். மரணம் அறிவிக்கப்பட்டதே 6:07 மணிக்கு. ஆனா அந்த அப்டேட் வந்து 6 மணிக்கு. அந்த அப்டேட் பண்ண போறோம் 3 நாள் 5 நாள் முன்னாடி கொடுத்துட்டாங்க. அதனால யார் திருத்தாலும் எங்களுக்கு இல்லைன்னு அதுக்கு முன்னாடி சூர்யா வந்துட்டாரு, சிவகுமார் படத்துக்கு வந்துட்டாரு, கார்த்திக் வந்து ஆல்பர்ட் பண்ணி அதுக்கு உண்டான நிவாரணம் ஆல்பர்ட் செலவு எல்லாமே வந்து கூட இருந்து பண்ணாங்க. அதனால நிச்சயமா அவங்க ஒரு கருது இறுதி செலவு கலந்துட்டார் வந்து அது பண்ணிருக்காங்க, கொடுத்துருக்காங்க, எல்லாம் பண்ணிருக்காங்க. முன்னேற்ற பாதையில் போயிருக்கு. நல்லது வரும். நீங்களும் சேர்ந்து வாழும். இல்ல இந்த மாதிரி பிரச்சனை பேசிட்டு இருக்கோம். நம்ம வேற மாதிரி பேசி அங்க கொடுப்போம். நீங்க என்ன பண்றீங்க? நீங்க செய்யக்கூடிய இடத்துல இருக்காங்க. விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டியது உங்களை மாதிரி ஊடகத்துறையில இருக்கிறவங்க, மற்ற இந்த இப்போ என்ஜிஓஸ்லாம் இருக்காங்க அவங்க மாதிரி இருக்கிறவங்க, கல்வித்துறையில இருக்காங்க அவங்க செய்ய முடியும். நாங்களே மற்ற நேரங்களே நாங்க பேசுறப்ப அதெல்லாம் செஞ்சுட்டு தான் இருக்கிறோம். அரசு என்பது என்னவென்றால் பிரச்சனைக்கு தீர்வு காணக்கூடிய, அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய, அதுக்கு சட்டங்களை ஏற்றக்கூடிய இடத்துல இருக்க திட்டங்களை தீர்ப்போம். அந்த விழிப்புணர்ச்சியோட என்ன திட்டங்கள் கொண்டு போனீங்கன்னா செய்வாங்க. அதுக்கு மீறி அரசாங்கம் பல துறைகள்ல விழிப்புணர்ச்சி இதெல்லாம் நடத்திக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அதனால எல்லாம் அரசாங்கம் செய்யும், நாங்கள் பார்த்து கொண்டிருப்போம் என்பதை விட நம்முடைய பங்களிப்பு என்ன என்று எண்ணுகிற சமுதாயம் வருகிற போதுதான் நாடு உண்மையிலேயே முழு வளர்ச்சி.